போட்டித் தேர்வுக்கு தயாராக கொண்டிருக்கும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கு அன்பான வணக்கங்கள். ஸோ நேற்று தினம் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் மரத்தான் பேட்ச் வீக் 3 டெஸ்ட் நடந்திருக்கும். அந்த வீக் 3 டெஸ்ட்டில் ஒரு 25 கொஸ்டின் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து கேட்டிருப்பாங்க. அந்த தனி வெற்றிலிருந்து கேட்கப்பட்ட ஒரு 25 வினாக்களுடைய எக்ஸ்பிளனேஷனை பற்றி தான் நம்ம இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்று பார்க்கலாமா? ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் the simple interest on rupees 35,000 at 9% per annum for 2 years. என்ன சொல்கிறாங்க? 2 ஆண்டுகளுக்கு 9% வட்டி விதத்தில் அசல் ரூபாய் 35,000க்கு தனி வட்டி எவ்வளவு அப்படி கேட்குறாங்க. ஸோ ஓகே, ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் அந்த பாக்ஸ் டைப் மெத்தட் அப்படி பார்த்துருந்தோம். அந்த பாக்ஸ் டைப் மெத்தடில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், என்ன பண்ணுவோம்? 100ன்னு போடுவோமா? 100. இங்கே என்னது? n×r. n எவ்வளவு? 2 ஆண்டுகள். என்னங்கிறது 2 ஆண்டுகள், ஆறுங்கிறது 9%. அப்போ n×r. ஓகே, பாக்ஸ் டைப் மெத்தட் நம்ம ஆல்ரெடி மரத்தான் பேஜுக்காண்டி யூடியூப்பில் மேத்ஸ் கிளாஸ் போட்டிருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மெத்தடில் செம்ம சால்வ் பண்ணுறோம். அப்போ 100க்கு நேராக n×r. 100 கீழே பார்த்தீங்கன்னா அசல், அப்படி தானே? அசல் எவ்வளவு? 35,000. தென் என்ன கேட்குறாங்க? தனி வெட்டியே காணுங்க. தனி வெட்டி நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ என்ன வச்சுக்கலாம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ இது அடி கொடுத்துடலாமா? என்ன பண்ணலாம்? என்ன பார்த்தோம்? இந்த ஸ்ட்ரெயிட்டாக கேன்சல் பண்ணிக்கலாம், அப்படி தானே? இந்த நேர் இப்படி அடி கொடுக்கலாம். எப்படி அடி கொடுக்க முடியாதுன்னா, இப்படி இந்த கிராஸில் அடி கொடுக்க முடியாது. கிராஸில் ஒன்லி ஃபார் மல்டிப்ளிகேஷன் தான். ஓகே, அப்போ பாருங்கள், இந்த 2 0க்கு இந்த 2 0 அடிபட்டுருவோம். வேறு எங்கேயாச்சும் கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? 2×9 பெருக்கலாமா? 9 18. 18. அப்போ அந்த 18யும் இந்த 35யும் பெருக்கலாமா? 18 35யும் பெருக்கிடுங்க. 18 35 பெருக்கலாமா? n×5 0, மீது 4, 4×5 5, 5 4 9. அடுத்து பாருங்கள், 3×8 24, 4, மீது 2, 1 3 3, 3 2 5. அப்போ ஆன்சர் என்ன? 0, 9 10 13 3, மீது 1 6. அப்போ எவ்வளவு? 630. இங்கே ஒரு 0 இருக்கா? அப்போ தனி வெட்டி என்ன? SI = 6300. புரிஞ்சா? பாருங்கள், அப்போ 6300 அப்படின்னா பிஎஸ்சி ஆன்சர். ஓகே, அப்போ இந்த மாதிரி சம் கேட்டால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாக்ஸ் டைப் மெத்தட். 100க்கு ஆப்போசிட், 100க்கு நேராக n×r. 100 கீழே அசலுக்கு நேராக தனி வெட்டி. ஓகே, இந்த மாதிரி கொடுத்து அடி கொடுத்து ஆன்சர் என்ன? 6300. இது ஃபஸ்ட் சம். ஓகே, அது செகண்ட் சம் பாருங்கள். செகண்ட் சம் சேம் மெத்தட். ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் rupees 25,000 at 8% per annum for 3 years. போன சம் மாறுதான் செய்யலாமா? பாருங்கள், அப்போ 100 n என்னது? 3 years. எத்தனை பர்சன்டேஜ்? 8%. ஓகே, அசல் எவ்வளவு? அசல் பார்த்தீங்கன்னா 25,000. தென் என்ன கேட்குறாங்க? தனி வட்டி கேட்குறாங்க. தனி வட்டி காணுங்க. ஓகே, இப்போ அடி கொடுக்கலாமா? எப்பொழுதுமே 0வை கட் பண்ணிடுங்க. 0வை கட் பண்ணிங்கன்னா வேல்யூ சிறுசாயிரும். ஓகே, இப்படியே பாருங்கள். இப்போது வேறு டைரெக்டாக ஏதாச்சும் அடி கொடுக்க முடியுமா அப்படின்னா முடியாது. அப்போ இந்த 2 பெருக்கலாமா? 3×8 24. அப்போ இந்த 24யும் இந்த 250யும் பெருக்கலாமா? அப்போ 24 × 250க்கு 25 போடுவாங்க. ஒரு 0 இருக்கட்டும், கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 4×5 20க்கு 0, மீ 2, 2×5 10, 10 2 12, 10 2 12. அது 2×4 8, 2×2 4. கூட்டலாமா? 0 10க்கு மீது 1 2 6, 600. 600க்கு ஒரு 0 இருக்கா? அப்போ எவ்வளவு? SI = எவ்வளவு? 6000. SI = 6000. இது ரெண்டாவது சம்மு. ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர். அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டால் பாக்ஸ் டைப் மெத்தட் 100 போடுறீங்க, அதுக்கு நேராக n×r. 100 கீழே அசலுக்கு ஆப்போசிட்டில் தனி வெட்டி. அந்த தனி வெட்டி எவ்வளோ அப்படின்னா 6000 ரூபா.
சரிங்களா? கிராஸ் வந்து பெருக்க மட்டும் தான் முடியும். இந்த மாதிரி நேராக என்ன பண்ணிக்கலாம், அடி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதை அடிச்சுக்கலாம், இதை அடிச்சுக்கலாம், இதை அடிச்சுக்கலாம், இதை அடிச்சுக்கலாம். ஆனால் இப்படி அடி கொடுக்க முடியாது. இப்படி என்னது, பெருக்க தான் முடியும். இது இந்த ஷார்ட்கட் மெத்தடில். ஓகே, தென் தேர்ட் ஒன், தேர்ட் பாருங்கள். ஒருவர் வங்கியில் இருந்து ஆண்டுக்கு 12% வட்டி வீதம் ரூபாய் 6000 கடனாக பெற்றார் எனில், ரூபாய் 6000, அந்த 6000 தான் என்ன பண்ணால் கடன் தொகை, அதானது அசல். பெற்றார் எனில் 7 ஆண்டுகள் கழித்து அவர் எவ்வளவு பணத்தை செலுத்தினால் அந்த கடன் தீரும். கடன் தீரும் அப்படின்னா அந்த கடன் அடையும். அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, கேட்குறாங்க. ஏன்னானது அமௌண்ட், டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு கேள்வி. சரிங்களா? ஒரு நபர் ஒரு 6000 ரூபா லோன் வாங்குறாரு, 12% இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம். சரிங்களா? எத்தனை ஆண்டுகளுக்கு, 7 ஆண்டுகளுக்கு. அப்படின்னா அந்த கடன் அடையணும் அப்படின்னா அவர் எவ்வளோ ரூபாயை திருப்பி செலுத்தணும் அப்படின்னு கேள்வி. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், தனி வட்டி எவ்வளோ பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், தனி வட்டி எவ்வளோ பாருங்கள். அது தனி வட்டி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அசல் கூட வட்டியை கூட்டினா என்ன கிடச்சிரும், மொத்த தொகை கிடச்சிரும். பாருங்கள், A = B + SI, P + SI. Pங்கிறது அசல், SIங்கிறது தனி வட்டி. அப்போது நம்ம கடன் வாங்கின அமௌண்ட் இருக்குல்ல 6000, அந்த 6000 ப்ளஸ்ஸு வட்டி. அப்போ 6000 + வட்டி இதை கொடுத்தா என்னது, அந்த கடன் அடைஞ்சிரும். பாருங்கள், அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி எவ்வளோ பணத்தை செலுத்தினால் கடன் தீரும் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா தனி வட்டியை கண்டுபிடிங்க. தனி வட்டியை கண்டுபிடிச்சி அசல் கூட கூட்டினா அந்த கடன் தீர்ந்துடும். புரிஞ்சா? பாருங்கள், அப்போ தனி வட்டி என்ன பண்ணுவீங்க, 100. 100க்கு நேராக n × R. என்ன 7 ஆண்டுகள். R என்ன 12%. அப்போ 7 × 12, 7 × 12. 100 கீழே பாருங்கள், 100 கீழே எவ்வளோ ரூபா கடன் வாங்கியிருக்கான், 6000 ரூபா. அப்போ இந்த 6000 என்னது அசல், 6000 என்னது அசல். அப்போ இங்கே என்ன வரும், தனி வட்டி. தனி வட்டி தெரியுமா, தெரியாது. அப்போ என்ன வச்சுக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். சரிங்களா? வேற எங்கேயும் அடி விட முடியுமா, முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், இந்த 2 பெருக்கலாமா, 12 7 84, 12 7 84. அப்போ இந்த 84ஐயும் இந்த 60ஐயும் பெருக்கிறீங்க. 84 60 பெருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 6ஆல் பெருக்குங்க, கடைசியில் 0வை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ பாருங்கள், 4 6 24க்கு 4 இது 2, NR 48, 48 2 50, 504. இங்கே ஒரு 0 இருக்கும். அப்போ எவ்வளவு, 5040. அப்போ எஸ்ஐ எவ்வளோ அப்படின்னா 5040. பாருங்கள், 84 6, 6 4 24, 84 6, 6 4 24 4 மீது 2, NR 48 2 50, 504. பட் என்னது இங்கே ஒரு 0 இருக்கனால எக்ஸ்ட்ரா ஒரு 0 போட்டுக்குவோம். அப்போ எஸ்ஐ எவ்வளோ சார் அப்படின்னா 5040 ரூபா வட்டி. கடன் வாங்கினது 6000. அப்போ இந்த 2 கூட்டலாமா? அப்போ A = B + SI, P + SI. P எவ்வளவு, 6000. SI எவ்வளவு, 5040. அப்போ 6 5 11. அப்போ ஆன்சர் என்ன, 11 0 40, 11 0 40. D is the answer. D is the answer. அப்போ இந்த மாதிரி கேள்விகள் கேட்கப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தனி வட்டியை கண்டுபிடிக்கிறீங்க. தனி வட்டியை கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆன்சரை அசல் கூட கூட்டி போட்டால் டோட்டல் ஆன்சர். அப்போ 11040 ரூபா கொடுத்தா அந்த கடன் என்னது முற்றிலும் தீர்ந்துடும். ஓகே, 4th ஒன் பாருங்கள். சீலா என்பவர் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 4 ஆண்டுகளுக்கு 9.5% வட்டி விதத்தில் தனி வட்டியாக ரூபாய் 21,280 செலுத்தினார் எனில் அவளுடைய அசலை காண்க அப்படிங்கிறது கேள்வி. அப்போ இந்த கேள்வியை பொறுத்தளவில் ஃபஸ்ட்டு இது என்ன அப்படின்னா N, இது என்ன அப்படின்னா R, இது என்ன அப்படின்னா SI. என்ன கேட்குறாங்க, அசல் B கேட்குறாங்க. ஓகே, அப்போ பாருங்கள், பாக்ஸ் டைப் மெத்தடில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 100 ஸ்ட்ரெயிட்டில் என்னது N × R. N என்னது 4, R என்னது 9.5.
100 கீழே என்னது அசல் தெரியுமா? தெரியாது. எக்ஸு. அப்போ எக்ஸுக்கு நேரம் என்ன வரும்? அசலுக்கு நேரம் என்னது? தனி வெட்டி. தனி வெட்டி கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா நம்ம தனி வெட்டியே கண்டுபிடிச்சோம். பட் இந்த கேள்வியில் தனி வெட்டியே கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க? அசல் கேட்குறாங்க. அப்போ தனி வெட்டி என்ன? 21,280. சரிங்களா? இப்போ எங்கேயா கேன்சல் ஆகும்னா எங்கேயுமே ஆகாது. அப்போ என்ன பண்ணலாம்? இந்த ரெண்டையும் ஃபஸ்ட்டு பெருக்கலாமா? 9.5 இன்ட்டு 4 9 9 வச்சுக்கோங்களேன். 9 2ஆல் பெருக்குனா 19 19 19 38. அப்போ இதை பெருக்கின ஆன்சர் என்ன? 38 இல்லைங்களா? 4 5 20க்கு 2 3 36 36 38 புள்ளி இருக்குல்ல, 0 போயிடும். அப்போ ஆன்சர் என்ன? 38. 4 இன்ட்டு 9.5 பெருக்குனா 38. இப்போ 38 கொண்டு இதை வகுத்துருங்க. எப்படி வகுக்கலாம்? 19 2 38. கீழே 1 2 0 6 12 4 8 0. இப்போ பாருங்கள், 1 19 19 இங்கே வரும்போது என்ன வரும்னா 56 0 வரும். 56 0 வரும். இப்போ 560 இருக்கா? இங்கே என்ன இருக்குது? 100. இதை கொண்டு பிரிக்கலாமா? 560 இன்ட்டு 100. அப்போ என்னது? 560 இன்னும் 2 0. அப்போ எவ்வளவு? 56,000. அப்போ அசல் எவ்வளோ அப்படின்னா 56,000. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். பார்சா என்பவர் ஒரு வங்கியில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தனிவெட்டி விதத்தில் ரூபாய் 8,500 கடனாக பெற்றார். 8,500 கடனாக பெற்றார். அப்போ இந்த 8,500 என்ன அப்படின்னா அசல். 8,500 என்னது? அசல். 3 ஆண்டுகள் கழித்து, 3 வருஷம் கழித்து அவர் ரூபாய் 11,050 செலுத்தி கடனை அடைத்தார் எனில் என்ன பண்ணுறாரு? 8,500 கடன் வாங்கிட்டார். கடன் வாங்கிட்டு 3 ஆண்டுகள் கழித்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா 11,050 செலுத்தி அந்த கடனை அடைச்சிட்டாரு. அப்படி அடைச்சிட்டாருன்னா அவருடைய வட்டி வீதம் எவ்வளவு அப்படிங்கிறது கேள்வி. சரிங்களா? அப்போ இதுக்கு என்ன பேர் அப்படின்னா இதுக்கு வந்து ஏன்னு அர்த்தம். ஏ ஃபார் டோட்டல் அமௌண்ட் அர்த்தம், மொத்த தொகைன்னு அர்த்தம். அப்போ மொத்த தொகை எவ்வளவு? 11,050. இந்த மொத்த தொகையிலிருந்து அசல் எவ்வளவு? 8,500. மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா தனி வட்டி கிடைக்கும். தனி வட்டி கிடைக்கும். கழிக்கலாமா? 0 5 இங்கே 10 10ல் 5 போனால் 5, இங்கே 10ல் 8 போனால் 2. அப்போ 2,550 என்னது? தனி வட்டி. அப்போ இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பண்ண வேண்டியது மொத்த தொகையிலிருந்து அசலை கழிச்சிருங்க. அப்படி அசலை கழிச்சிட்டிங்கன்னா வரக்கூடிய மீது என்ன அப்படின்னா தனி வட்டி. ஓகே, இப்போ பாருங்கள். இப்போ என்ன கேட்குறாங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. ஓகே, அப்போ என்ன பண்ணலாம்? பாக்ஸ் டைப் மெத்தட் 100 n × r. என்ன எவ்வளவு? எத்தனை ஆண்டுகள்? 3 ஆண்டுகள். அப்போ 3 தான் என்ன. ஆர் தெரியுமா? தெரியாது. அப்போ ஆர் அப்படி வச்சுக்கோங்க. இங்கே அசல் எவ்வளவு? 8,500. 8,500ங்கிறது அசல். சரிங்களா? ஓகே, தனி வட்டி எவ்வளவு? 2,550. 2,550. இப்போ அடி கொடுக்கலாமா? அடி கொடுத்தா கிடைக்கும் இந்த ஆர் கிடைக்கும். பாருங்கள், 2 0க்கு 2 0. ஓகே, வேறங்க. இப்போ இந்த ரெண்டையும் பாருங்கள், அடி கொடுக்கலாமா? இங்கே 5 இங்கே 0. அப்போ கட்டாயம் 5ஆல் வகுப்படும். 1 5 5 3 35 7 5 35. இங்கே 5 25 1 5 5 0. ஓகே, இப்போ 17 34 51. 1 17 17 3 17 51 0. அப்போ 1 3 3 5 3 30. அப்போ எத்தனை பர்சன்டேஜ்? 10%. அப்போ பிஎஸ்சி ஆன்சர். பிஎஸ்சி ஆன்சர். கவனிக்க வேண்டியது முக்கியமானது, மொத்த தொகையிலிருந்து அசலை கழிச்சா என்னது? வட்டி. என்ன வட்டி? தனி வட்டி. அப்போ தனி வட்டியை போட்டு இங்கே அசலை போட்டு ஜஸ்ட் அடி கொடுத்த ஆன்சர் என்ன? 10%. அப்போது இந்த 8,500 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் 3 ஆண்டுகளுக்கு கடனாக வாங்கியிருக்காரு. அந்த கடனை அடைக்கணும் அப்படின்னா எவ்வளோ ரூபா பே பண்ணணும்?
11,050 பே பண்ணணும். இப்போ நம்ம ஆன்சர் என்ன? 10%. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். 6வது கொஸ்டின். இன் வாட் டைம், டைம் அப்படின்னா என்னது என்ன கேட்குறாங்க. இன் வாட் டைம் வில் rupees 16,500 amount to be rupees 22,935 at 13% per annum. 13% per annum என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 16,500 ரூபா அசலானது 22,935 ரூபாயா மாறுகிறது 13% வட்டி விகிதத்தில். அப்படின்னா எத்தனை ஆண்டுகளில் மாறும் அப்படிங்கிறது கொஸ்டின். ஓகே, சரி பாருங்கள். அப்போ இந்த 16,500 என்ன அப்படின்னா அசல், அதானது பி. எத்தனை ஆண்டுகளில் அது கேள்வி. எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு? 13%. அப்போ இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. பாருங்கள் எவ்வளோ மாறுது? 22,935. 22,935. ஓகே, அப்போ இதுக்கு என்ன பேருனா ஏன்னு அர்த்தம். அப்போ போன சம் மாதிரி ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன கிடைச்சிரும்? எஸ்ஐ கிடைச்சிரும். ஏலிருந்து பிஏ கழிச்சா என்ன அப்படின்னா எஸ்ஐ. ஏ எவ்வளவு? 22,935. அசல் அளவு 16,500. கழிச்சிடலாமா? கழிச்சா என்ன வரும்? 5 3 9 5 போனால் 4, இங்கே 2 12, 12ல் 6 போனால் 6. அப்போ எவ்வளவு? 6,435. இது என்னது? எஸ்ஐ. இது என்னது? எஸ்ஐ. இப்போ செய்யலாமா? 100 என்ன தெரியாது. ஆர் பார்த்தீங்கன்னா 13% 6. 100 கிலோ அசல். அசல் எவ்வளவு? 16,500 அசல். தென் தனி வெட்டி எவ்வளவு? 6,435. 6,435. அப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? என்னுடைய வேல்யூ கிடைக்கும். என்ன பண்ணலாம்? 2 0க்கு 2 0. ஓகே, இப்போ அடி கொடுக்கலாமா? பாருங்கள், இந்த ரெண்டையும் அடிக்கலாமா? 3 5 15, 3 15. இங்கே 1 5 14, 2 10. 1 5 1 14, 2 10, 4 43, 8 40, 35, 7 35. ஓகே, இப்போ பாருங்கள் 11 ஏற்பாடு. 3 11 33. இங்கே 1 11 11 18, 1 11 11, 7 77, 7 11 77. ஓகே, இப்போ பாருங்கள் அகைன் 3 1 3 3 3 9 2 27, 9 3 27. ஓகே, இப்போ 1 13 13, 3 13 39. அப்போ என்னுடைய வேல்யூ என்ன? n ஈக்குவல் டு என்ன அப்படின்னா n ஈக்குவல் டு எவ்வளவு? 3. n ஈக்குவல் டு 3. அப்போ ஆப்ஷன் சிஎஸ்சி ஆன்சர். ஆப்ஷன் சிஎஸ்சி ஆன்சர். நல்லா கவனிக்கணும். ஏலேருந்து பிஏ கழிச்சா எஸ்ஐ. எஸ்ஐ தான் இருக்கா? இது அசல், இது என்ன தான் கேள்வி. இது ஆர் 13%. ஜஸ்ட்டு அடி கொடுத்த ஆன்சர். அடி கொடுக்கும்போது இப்படி ஸ்ட்ரெயிட்டாக தான் அடிக்கணும், கிராஸில் அடிக்கக்கூடாது. கிராஸில் ஒன்லி என்னது? பெருக்க மட்டும் தான் செய்யணும். அடுத்து 7வது கொஸ்டின். 7வது கொஸ்டின் ஸ்கூல் புக்கில் உள்ள கொஸ்டின். ராகுல் 7/6/2006 அன்று 4,000 கடனாக பெற்று அதை 19/8/2006 அன்று திரும்ப செலுத்தினார். பாருங்கள், கடன் பெற்றது பார்த்தீங்கன்னா 7/6/2006 கடன் பெற்றது. கடனை செலுத்தினது பார்த்தீங்கன்னா 19/8/2006. சரி, அப்போ 2 மாதம். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க? 5% வட்டி வீதம் கணக்கிட்டால் அவர் செலுத்திய தொகை எவ்வளவு? அவர் செலுத்திய தொகை அப்படின்னா ஏன்னு அர்த்தம். செலுத்திய தொகை அப்படின்னா ஏ. சரிங்களா? அப்போ ஏ தான் ஏ கேட்டிருக்காங்க. அப்படியே என்ன பண்ணோம் அப்படின்னா எஸ்ஐ கண்டுபிடிக்கணும். எஸ்ஐ கண்டுபிடிச்சி அந்த எஸ்ஐயை என்ன பண்ணணும்? அசல் கூட ஆட் பண்ணணும். அசல் கூட ஆட் பண்ணால் என்ன கிடச்சிரும்? ஏ கிடச்சிரும். ஓகே, ஃபஸ்ட்டு என் பாருங்கள். என் கால்குலேஷன் இம்பார்ட்டன்ட்.
என்னை பொறுத்தளவில் எப்போ கடன் வாங்கியிருக்கான்? ஜூன் 7ஆம் தேதி. ஜூன் 7. ஜூனில் மொத்தம் எத்தனை நாட்கள் அப்படி கேட்டிங்க அப்படின்னா, ஒரு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன். ஜூனை பொறுத்தவரை மொத்த நாட்கள் 30. அதில் இந்த 7 கழிச்சிருங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு டேட்டை கழிச்சிடணும், லாஸ்ட் டேட்டை கூட்டிக்கணும். அப்போ 30ல் 7 கழிச்சா எத்தனை? 23 ஜூன். அடுத்து ஜூலை. ஜூலை எத்தனை? 31. அடுத்து ஆகஸ்ட். ஆகஸ்ட் பொறுத்தவரை நமக்கு எப்போ கணக்கு முடியுது? 19 கணக்கு முடியுது. ஏன்னா அதில் என்னது கடனை திருப்பி அடைச்சாச்சு. அப்போ அந்த 19 அப்படி போட்டுக்குவோம். கூட்டலாமா? 9, 10, 13, 3 மீது 1, 2, 5, 5, 2, 7 எவ்வளவு? 73. அப்போ 73 என்ன பண்ணணும்? ஆண்டாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும்? பை 365. இப்போ இதை சுருக்கலாமா? ஒரு 23, 73, 5 73, 365. அப்போ ஆன்சர் என்ன? 1/5. 1/5 இதானது என்னுடைய வேல்யூ. அப்போ இந்த எண்ணை வச்சுக்கிட்டு இந்த ஆரை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்? எஸ்ஐயை கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ எஸ்ஐ பாருங்கள். 100 என்ன 1/5. ஆர் என்ன? 5%. ஆர் என்னது? 5%. அசல் எவ்வளவு? 4000 ரூபா. 4000 ரூபா அசல். என்ன கேட்குறாங்க? தனி வட்டி. எஸ்ஐ கேட்குறாங்க. இப்போ அடி கொடுக்கலாமா? 2 0 2 0 5க்கு 5 கேன்சல். அப்போ தனி வட்டி எவ்வளோ சார் அப்படின்னா எவ்வளோ? 40 ரூபாய். 40 ரூபாய். பட் அவங்க என்ன கேட்குறாங்க? திரும்ப செலுத்திய தொகை எவ்வளவு? அப்போ கடன் வாங்கினது 4000, வட்டி ஒரு 40 ரூபா. அப்போ எவ்வளோ ரூபா திருப்பி செலுத்தணும்? 4040 ரூபாயை என்ன பண்ணலாம்? திருப்பி செலுத்தினா அந்த கடன் அடைஞ்சிரும். அப்போ ஆன்சர் என்ன? 4040. ஏஎஸ்சி ஆன்சர். ஓகே. தென் 8th one. ரூபாய் 7000க்கு 7500க்கு 8% வட்டி வீதம் ஒரு வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டி தொகை எவ்வளவு? அங்கே என்ன பார்த்தோம்? என்ன பொறுத்தளவில் நம்பர் ஆஃப் டேஸ் கொடுத்தாங்க. இங்கே என்ன பொறுத்தளவில் ஒரு வருடம் 6 மாதங்கள் அப்படி கொடுத்துருக்காங்க. ஒரு வருடம் 6 மாதம். இப்போ இந்த 6 மாதத்தை என்ன பண்ணணும்? வருஷமாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும்? மாதத்தை வருஷமாக ஆக்கணும்னா பை 12 போடணும். அப்போ 6/12 1 6 6 2 12. இங்கே என்ன இருக்குது? 1 இருக்கா? அப்போ 1/2. இது சுருக்கலாமா? 1 2 2 + 1 3/2. அப்போ என்னுடைய வேல்யூ என்ன அப்படின்னா 3/2. n = 3/2. புரிஞ்சா? ஒரு வருடம் 6 மாதம். 6 மாதம் அப்படின்னா 6 மாதத்தை என்ன பண்ணணும்? ஆண்டாக மாற்றணும். ஆண்டாக எப்படி மாற்றணும் அப்படின்னா அந்த மாதம் பை 12. ஏன்னா ஒரு வருஷம் என்பது 12 மாதங்கள். அப்போ 6/12. 6/12 அப்படின்னா சுருக்கணும் என்ன? 1/2. அப்போ ஏற்கனவே 1 இருக்கா? 1/2. இது நீங்கள் இந்த கலப்பு பின்னத்தை சுருக்குனா என்ன கிடைக்கும்? தகா பின்னம் கிடைக்கும். தகா பின்னம் அப்படின்னா சைடை பெருக்கி தொகுதியை கூட்டணும். 1 2 2 + 1 3/2. அப்போ n = 3/2. n = 3/2. ஓகே. இப்போ பாருங்கள், அப்போ 100 என்ன கேட்குறாங்க? தனி வெட்டி கேட்குறாங்க. அப்போ 100 n பாருங்கள், n எவ்வளவு? 3/2. தென் ஆர் என்னது? 8%. அசல் என்ன? 7500. அப்போ தனி வெட்டி தெரியுமா? தெரியாது. அப்போ என்னது? எக்ஸு. பாக்ஸ் டைப் மெத்தட். ஓகே. 2 0க்கு 2 0 கேன்சல். ஓகே. இங்கே பாருங்கள், 1 2 4 2 8. அப்போ முன்னாங்க 12. அப்போ டைரெக்டாக இந்த 12ஐயும் 75ஐயும் பெருக்கலாமா? 10ஆல் பெருக்குனா 75 10 750. 25 2 150. அப்போ 750 150 என்னது? 900.
ஓகே, அப்போ 900ங்கிறது என்னது? தனி வட்டி. 900ங்கிறது தனி வட்டி. இது ஒரு ஆன்சரு. அதுக்கடுத்து பாருங்கள், 6 மாதங்களுக்கான தனி வட்டி கமா தொகை எவ்வளவு? தனி வட்டி கமா தொகை. தனி வட்டியும் கேட்டிருக்காங்க, தொகையும் கேட்டிருக்காங்க. தொகைன்னு என்ன பண்ணால் ஏன்னு அர்த்தம். அப்போ ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் எஸ்ஐ. ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் எஸ்ஐ. ஏ எவ்வளவு? பி எவ்வளவு? 7500. எஸ்ஐ எவ்வளவு? 900. கூட்டலாமா? அப்போ 7500 ஒரு 1000, 8500. ஒன்று கழிச்சனது 8400. 8400. அப்போது ஒரு ஆன்சர் 900, ஒரு ஆன்சர் 8400. அப்போ சிஎஸ்சி ஆன்சர். சிஎஸ்சிய ஆன்சர். ஸோ 9th ஒன் பாருங்கள். 4 பிப்ரவரி 2005 அன்று ரூபாய் 3000ஐ 6.4% வட்டி விதத்தில் கடனாக பெறப்பட்டு 18 ஏப்ரல் 2005 அன்று திருப்பி தரப்படுகிறது எனில் அவர் செலுத்திய வட்டியை காண்க. ஓகே, அப்போ இந்த கொஸ்டின் பொறுத்தளவில் நமக்கு எதுக்கு மார்க் அப்படின்னா, நம்ம வந்து என்னுடைய வேல்யூ என்னைக்குள்ள வாட் அதை ஃபைன் பண்ணாலே உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? ஆன்சர் கிடச்சிரும். பாருங்கள், எப்போ வாங்கியிருக்காரு? பிப்ரவரி 4. அப்போ பிப்ரவரி மாதத்தில் மொத்தம் எத்தனை நாட்கள் அப்படின்னா 28 நாட்கள். ஏன்னா 2005 தான், லீப் இயர் கிடையாது. 2004 லீப் இயர், 2005 அப்படிங்கிறது ஆர்டினரி இயர். அப்போ என்ன பண்ணலாம்? 28 போடலாமா? எப்போதுமே ஃபஸ்ட்டு டேட்டை வந்து கழிச்சிருங்க. 28ல் 4 கழிச்சிருங்க. அப்போ எத்தனை? 24. எப்போ திருப்பி கடனை கொடுத்தாரு? ஏப்ரல். அப்போ பிப்ரவரியா? பிப்ரவரிக்கு அடுத்தனது மார்ச். மார்ச்சில் 31. அடுத்து ஏப்ரல். ஏப்ரல் பொறுத்தளவில் ஏப்ரல் 30. இப்போ நம்ம கணக்கு எப்போ முடியுது? 18ல் கணக்கு முடியுது. அப்போ 18 போட்டுக்கோங்க. கூட்டலாமா? 8 1 9. 9 நாளும் 13 3 மீது 1 2 5 5 2 7. அப்போ எத்தனை? 73 டேஸ். பெரும்பாலும் இந்த நம்பர்ஸ் கால்குலேஷன், இந்த டேட் கால்குலேஷன் டோட்டலாகவே 73 மல்டிபிள்ஸ் 73, 146, 219, 292, 365 இந்த மாதிரி 73 மடங்காக தான் இருக்கும். தவிர வேறு உங்களுக்கு வந்து 71, 68 அந்த மாதிரிலாம் வராது, கேட்கவும் மாட்டாங்க. ஓகே, அப்போ பாருங்கள், அப்போ டேஸ் பொறுத்தவரை 73. அப்போ 73/365. அப்போ பாருங்கள், ஒரு 73, 5 73, 365. அப்போ என்னுடைய வேலை என்னென்னா 1/5. 1/5. ஓகே, இப்போ நம்ம சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணுங்கள். தனி வட்டி வேணும் அப்படிதானே? நூறு என்ன 1/5. 6 பாருங்கள், 6 எவ்வளவு? 3000. 6 1/4. இது என்ன பணமாக இருக்குது? கலப்படமாக இருக்கா? அது அப்படியே அங்கேயே தகவப்பணமாக மாற்றிருங்க. 6 4 சைடில் பெருக்குங்க. 6 4 24. தொகுதியை கூட்டிக்கோங்க. 24 1 25. அப்போ 25/4 இதானது R. ஓகே, அப்போ 100 கிலோ என்னது? அசல். அசல் எவ்வளவு? 3000. 3000 போடுங்க. போட்டாச்சா? இங்கே என்ன உண்டு? தனி வட்டி. தனி வட்டி தெரியுமா? தெரியாது. அப்போ என்னது? எக்ஸு. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 2 0க்கு 2 0 கேன்சல். இங்கே பாருங்கள், இதை கேன்சல் பண்ணலாமா? 1 5 5 5 25. அப்போ என்னது? 5/4. இங்கே என்ன இருக்குது? 30 இருக்கா? அப்போ இந்த 5/4 டைரெக்டாக 30 கூட பெருக்குங்க. அப்போ 30 இன்ட்டு என்னது? 5/4. ஓகே, இப்போ 30 × 5 என்னது? 150/4. இப்போ அடிக்கலாமா? 1 4 4 3 12 20 3 12 30 7 4 28.5. அப்போ என்னது? 37.5 என்னது? வட்டி. 37 ரூபா 50 பைசா. எத்தனை நாளைக்கு? 73 டேஸ்க்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 25.4%. ஓகே, அப்போ ஆன்சர் என்ன? 37.5. ஆப்ஷன் சி இஸ் ஏ ஆன்சர். ஓகே, த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட தொகை 8% வட்டி விதத்தில் 5 ஆண்டுகளில் ரூபாய் 10,080 ஆகிறது. என்ன சொல்கிறாங்கன்னா,
ஒரு குறிப்பிட்ட தொகைனா ஏதோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு, பட் எவ்வளோன்னு தெரியல. ஆனால் கட்டாயம் அந்த அமௌண்ட் என்னது, இந்த 10,080 விட குறைவாக தான் இருக்கும். சரிங்களா? அந்த அந்த குறிப்பிட்ட தொகை 8% வட்டி விதத்தில் எத்தனை ஆண்டுகளில், 5 ஆண்டுகளில் 10,080ஆக மாறுகிறது எனில் அசலை காண்க. இந்த 10,080 இருக்கலாம், இதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஏன்னு அர்த்தம். அப்போ ஒரு கொஸ்டினில் பி கொடுத்து ஏ கொடுத்தா எஸ்ஐ எடுத்துடலாம், பி கொடுத்து எஸ்ஐ கொடுத்தா ஏ கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இங்கே ஏ தான் கொடுத்துருக்காங்க, அப்போ நமக்கு எஸ்ஐ தெரியாது. அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த ரெண்டையும் பெருக்கிறீங்க, ஆறையும் எண்ணையும் பெருக்கிறீங்க, ஆறையும் எண்ணையும் பெருக்கிங்க. அப்போ எண்ணஞ்சா 40, எண்ணஞ்சா 40 இந்த இருக்கலாம். 8 × 5 எவ்வளவு, 40 பெருக்கியாச்சா? இப்போ பாருங்க, இந்த 40 கூட 100 ஆட் பண்ணிக்கோங்க, 100 கூட்டிக்கோங்க. சரியா? அப்போ என்னது, 140. இந்த 140 தான் எவ்வளவு அப்படின்னா 10,080. அப்போனா எப்பொழுதுமே அசல் எவ்வளோ அப்படின்னா 100, 100க்கு எவ்வளவு சொல்ல புரிஞ்சா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் எண்ணையும் பெருக்குங்க, பெருக்குனா 40. இந்த 40 கூட 100 வந்து காமனாக 100 கூட்டிக்கணும். 100 கூட்டுறது அப்படிங்கன்னா ஷார்ட்கட்டு. அப்போ 40 + 100 140. இந்த 140 தான் ஏ, 140 தான் ஏ. சரிங்களா? 140 தான் ஏ அப்படின்னா 100ங்கிறது எவ்வளவு, 100 என்னது அசல். அசல் எப்பவுமே 100%, அசல் எவ்வளவுமே 100%. அப்போ 100% எவ்வளவு? அப்போ என்ன பண்ணலாம், இந்த இருக்கா 140 அப்படிங்கிறது 10,080 அப்படின்னா 100க்கு எவ்வளவு, 100க்கு இவ்வளவு. 0 கேன்சல், 0 கேன்சலா? 14. அப்போ என்ன பண்ணலாம், 7 2 14, இங்கே 5 2 10 0 4. இப்போ 7 வைப்பாடா, 1 7 7, இங்கே என்ன வரும் 7 7 49, 7 7 14. அப்போ 72 100 எவ்வளவு, 7,200. அப்போ தனிவட்டி மட்டும் சாரி அசல் மட்டும் எவ்வளோ அப்படின்னா 7,200. ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். அப்போ இந்த மாதிரி கேள்விகள் கேட்கப்பட்டால் நீங்கள் பண்ண வேண்டியது ஆறையும் எண்ணையும் பெருக்குங்க, அது கூட 100 கூட்டிக்கோங்க. அந்த 140 தான் ஏ அப்படின்னா 100% வாட். அப்போ என்ன பண்ணணும், 140ங்கிறது 10,080னா 100ங்கிறது எவ்வளவு, அப்போ 100 எவ்வளவு 7,200. அப்போ 7,200 என்ன அப்படின்னா அசல். இந்த இருக்கா ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். அப்போ இந்த மாதிரி பாருங்கள், ஒரு 3 சம் இருக்குது. சரிங்களா? நம்ம 1 பை 1 செய்யலாம். சேம் மெத்தடு, அப்போ பார்த்த அதே மெத்தட் தான். அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு அசல் ஆண்டுக்கு 10% வட்டி விதத்தில் 5 ஆண்டுகளில் ரூபாய் 10,050ஆக உயர்ந்தது எனில் அசலை காணுங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணுவீங்க, இந்த 10ஐயும் 5ஐயும் பெருக்குவீங்க. 10 × 5 எவ்வளவு 50. இது கூட எதை கூட்டணும், 100 கூட்டணும். 100 கூட்டினதுன 150. இந்த 150 தான் எவ்வளவு 10,050. அப்படி என்றால் 100% எவ்வளவு, 100 அசலுங்கிறது எவ்வளவு? அப்போ பாருங்கள், 150க்கு 10,050 அப்படின்னா 100க்கு எவ்வளவு, 100க்கு எவ்வளவு? 0 கேன்சலா? 15 3 5 15, 2 10 0 1, 1 3 3, 6 3 18, 2 21, 7 3 21 முடிஞ்சா? அப்போ 67 100 6,700. இதனது அசல், இதனது அசல் 6,700. பி இஸ் தி ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம். சேம் கான்செப்ட், இது நீங்களே போட்டுடலாம் பாருங்கள். அப்போ 4 × 5, 4 5 எத்தனை 20. 20னா நம்ம என்ன போடுவோம், 120 போடுவோமா? அப்போ 120ங்கிறது எவ்வளவு 9,600 அவ்வளோதானே. அப்படின்னா 100க்கு எவ்வளவு, ஏன் × 100 போடுறோம், 100 தானது அசல். அசல் எப்பவுமே 100%. இப்போ அடி கொடுத்தா ஆன்சர் 0 கேன்சல். 1 12 12, 8 12 96 0. அப்போ 80 100 எவ்வளவு 8000. சி இஸ் தி ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். அப்போ இந்த மாதிரி சம் கேட்டால் எண்ணையும் ஆறையும் பெருக்குங்க. எண்ணையும் ஆறையும் பெருக்குனா
இந்த இருக்கா 4 5 20. அந்த 20 கூட 100 கான்ஸ்டண்ட்டாக கூட்டிக்கோங்க. 20 100 120. 120ங்கிறது 960 அப்படின்னா 100க்கு எவ்வளவு? 100 100 என்ன அப்படின்னா அசல் அர்த்தம். அசலானது பிரின்சிபல். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து பாருங்கள். ரூபாய் 800 ஆனது 3 ஆண்டுகளில் 1040 மாறுகிறது. எத்தனை வருஷத்தில்? 3 வருஷத்தில். எனில் மேலும் 2% வட்டி உயர்த்தினால், ஏதோ சம்திங் இருக்குது, சப்போஸ் ஒரு 5% அப்படின்னா 5% இருந்ததா இப்போ என்ன பண்ணுறாங்க 2% உயர்த்தி 5 7 மாற்றுறாங்க. அப்படி 7 மாற்றினால் அத்தொகை எவ்வளவாக மாறும் அப்படிங்கிறது கேள்வி. ஏற்கனவே நீங்கள் கடன் வாங்கியிருப்பீங்க, உங்களுக்கு 5% வட்டின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 5 கிடையாது 2% எக்ஸ்ட்ரா கூட்டுறேன் அப்படி சொல்கிறாங்க. அப்போ 5 + 2 என்ன ஆயிரும்? 7000. அப்படி 7% ஆனிச்சுன்னா எவ்வளோ தொகை உயரம் மாறும் அப்படி கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்டால் ஒன்றுமே கிடையாது. நம்ம PNR/100 இருக்கலாம், அந்த மாதிரி ஃபார்முலாவை பயன்படுத்திக்கோங்க. PNR/100 PNR/100. ஓகே, பீனானது அசல் அளவு 800. என்னங்கிறது 3 ஆண்டுகள். ஆறு பொறுத்தளவில் இங்கே 2% வட்டி உயர்த்தினால் இருக்குல்ல, அந்த 2ஐயே போட்டுக்கோங்க. அந்த 2ஐயே அப்படியே போட்டுக்கோங்க, தப்பு இல்லை. இது ஒரு ஷார்ட்கட்டு தான், சரிங்களா? அந்த 2 போட்டுக்கோங்க. 500 2 0 கேன்சல். பெருக்கலாமா? M3 24. 24 × 2 எவ்வளவு? 48. 48. இது என்ன பண்ணணும்னா கொஸ்டின் உள்ள ஏ இருக்கலாம், ஏற்கனவே ஒரு ஏ கொடுத்துருப்பாங்க மொத்த தொகை, அது கூட இந்த 48 கூட்டிக்கோங்க, சரிங்களா? அப்போ ஆன்சர் பாருங்கள். ஏற்கனவே ஏ என்னது? ஏங்கிறது எவ்வளவு? 1040. இது கூட புதுசாக கண்டுபிடிச்சோமா, அந்த வட்டியை கூட்டிக்கோங்க. அப்போ என்ன வரும்? 1088. 1088. ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள். சேம் மெத்தட் இவ என்ன பண்ணீங்களோ அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 900 அசல் 3 ஆண்டுகள் 1200ங்கிறது ஏ மொத்த தொகை. என்ன சொல்கிறாங்க? அந்த வட்டியை 3% கூட்டுறாங்க. அப்படின்னா அத்தொகை இந்த 1200 அப்படிங்கிறது எப்படி மாறும் அப்படிங்கிறது கேள்வி. அப்போ என்ன பண்ணலாம்? PNR/100 போடலாமா? பி என்ன? 900. என்ன 3 ஆண்டுகள். 6 பொறுத்தவரை எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த இன்க்ரீஸை அப்படியே தூக்கி போடுறாங்க. அதான் அது 3%. 500. 2 0 கேன்சலா? 9 3 27. 27 × 3 27 × 3 7 3 21க்கு 1 மீது 2 23 6 6 3 8 81. ஏற்கனவே எவ்வளோ இருக்குது? 1200. அப்போ இந்த 1200 கூட இந்த 81 கூட்டலாமா? அப்போ 1281 சிஎஸ்சி ஆன்சர். சொல்ல புரிஞ்சா? ஏற்கனவே இருக்க 1200 கூட புதுசாக கண்டுபிடிச்ச 81 கூட்டிக்கோங்க. அப்போ ஆன்சர் என்ன? 1281 சிஎஸ்சி ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு 15 பாருங்கள். 15 சேம் கான்செப்ட் தான். அப்போ என்ன பண்ணுவீங்க? 1000 ரூபா அசல், என்ன 3 ஆண்டுகள், சரிங்களா? வட்டி எவ்வளவு? 3%. பை என்னது? 100. அப்போ அடி கொடுத்தானே வரும். 3 9 9 × 10 எவ்வளவு? 90. ஏற்கனவே எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1150. 1150. அப்போ 1150 கூட இந்த 90 கூட்டிடலாமா? அப்போ என்ன வரும்? 0 4 2 1 1240. 1240 ஆப்ஷன் ஏசி ஆன்சர். ஏசி ஆன்சர். ஓகே, அடுத்து 16 பாருங்கள். இது ஒரு வகையான மாடல். இந்த மாதிரி மாடலில் ஒரு 3 சம் கொடுத்துருக்காங்க. 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட தொகையானது அசல் பட் எவ்வளோன்னு தெரியாது. அது என்ன சொல்கிறாங்கன்னா 3 ஆண்டுகளில் 5% வட்டி வீதமும் 3 வருஷத்துக்கு
5 வருஷம். பாருங்கள், இது வந்து ஆண்டுகள், இது வந்து ஆண்டுகள், இது வந்து வட்டி வீதம். வட்டி வீதம் என்ன சொல்கிறாங்க? 3 ஆண்டுகளில் எவ்வளவு? 5% வட்டி வீதம். 3 ஆண்டுகளில் 5% வட்டி வீதம். அடுத்த 3 ஆண்டுகளில் எத்தனை பர்சன்டேஜ்? 4% வட்டி வீதமும். அடுத்த 3 ஆண்டுகளில் 12% வட்டி வீதத்திலும் ரூபாய் 504 வட்டியாக கிடைக்கிறது எனில் அசல் என்ன அப்படி கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ குறிப்பிட்ட தொகை இருக்குது, அந்த தொகை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 இயர்ஸில் 5%, அடுத்த 3 இயர்ஸில் 4%, அடுத்த 3 இயர்ஸில் 12% என்ன பண்ணுறாங்க? வட்டிக்கு கொடுக்குறாங்க. அப்படி வட்டியை கொடுக்கும்போது வட்டி மட்டும் இவ்வளோ கிடைக்குது, 504 ரூபா வட்டி கிடைக்கிறது. அப்படின்னா அதனுடைய அசல் எவ்வளவு அப்படிங்கிறது கொஸ்டின். அப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ரெண்டையும் பெருக்கி போட்டுருங்க. இந்த ரெண்டையும் பெருக்கி போட்டுருங்க. பெருக்கலாமா? பெருக்குங்க. 3 5 15, 3 12, 12 3 36. கூட்டலாமா? 6 2 8, 8 5 13க்கு 3, மீது 1, 4 5 6. எவ்வளோ வருது? 63 வருதா? இந்த 63 தான் எவ்வளோ அப்படின்னா 504. அப்படினால் என்ன கேட்குறாங்க? அசல் கேட்குறாங்க. அசல் எப்பொழுதுமே எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 100%. அசல் எப்பொழுதுமே எத்தனை பர்சன்டேஜ்? 100%. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் பாருங்கள், இந்த 63 இருக்கா, 63 பார்ட் இஸ் ஈக்குவல் டு 504. அப்படின்னா 100க்கு எவ்வளவு? 100க்கு எவ்வளவு? செய்யலாமா? அப்போ என்ன வரும்? அறுபத்தி 3ங்கிறது 504. அப்படின்னா 100க்கு எவ்வளவு? சரியா? இந்த 63 அப்படின்னா கொடுக்கப்பட்ட எண்ணையும் ஆறையும் பெருக்கி அதை கூட்டினா 63. இந்த 63 தான் 504 கொஸ்டின்லேயே கொடுத்துருக்குறான். அப்படின்னா 100% எவ்வளவு? இன்ட்டு 100. ஏன் இன்ட்டு 100 அப்படின்னா அசல் எப்பொழுதுமே எத்தனை பர்சன்டேஜ்? 100%. ஓகே, இப்போ அடி கொடுக்கலாமா? 3ஆம் வாய்ப்பாடு 23 3, 23 6, 1 3 3. இங்கே என்ன வரும்? 1 3 3, 20, 6 3 18, 24, 3 24. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? 7 3 21, 7 3 இல்லை 3 21. சரிங்களா? 3 இப்போ பாருங்கள், 7 3 21. இங்கே பாருங்கள், 5 3 15, 6 3 18, 1 7, 1 7, 7 7 49, எண்ணெலாம் 56, 8. அப்போ 8 × 100 எவ்வளவு? 800. எவ்வளவு? 800. அப்போ ஆப்ஷன் பிஎஸ்சி ஆன்சர். ஓகே, அப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்டால் நீங்கள் ஆண்டையும் வட்டியும் பெருக்கி போடுங்க. பெருக்கி போட்டால் ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த 63ங்கிறது 504 அப்படின்னா 100% எவ்வளவு? 63 என்னது? பார்ட் என்னது? அசல். இவ்வளோ பங்கு அசலுக்கு இந்த வட்டி அப்படின்னா 100%க்கு எவ்வளவு? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். சேம் ஃபார்மேட் பெரிய போடலாமா? பாருங்கள், 2 × 5, அப்போ 2 எத்தனை? 10. அடுத்து 4 × 4, 4 16. அடுத்து 3 × 12 எவ்வளவு? 36. இதுக்கு வட்டி எவ்வளோ கிடைக்கு? 248 ரூபா கிடைக்கி. அப்படின்னா அசலை காணுங்க. எனில் அசலை காணுங்க. இந்த 3 கூட்டலாமா? 36 46 56 60 62. 62 என்னது? பி டோட்டல் பார்ட். அப்போ 62 தான் எவ்வளவு? 248. அப்படின்னா 100% எவ்வளவு? அறிவிக்கலாமா? 2ஆம் வாய்ப்பாடு இல்லை 2ஆம் வாய்ப்பாடு 4ஆம் வாய்ப்பாடு, நோ ப்ராப்ளம். 4 போட்டால் வராது, 2 போட்டுக்கலாம். 2 6, 2 2. இங்கே என்ன பண்ணலாம்? 1 2 4. ஓகே, இப்போ 31 4 போடலாமா? 1 4 4, 3 12, 1 31 4 31 124. அப்போ 4 × 100 எவ்வளவு? 400. அப்போ அசல் எவ்வளவு? அசல் 400 ரூபா.
இந்த 400 ரூபா அசலை வச்சு நம்ம இந்த மாதிரி 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் அப்படிலாம் கொடுத்தா நம்ம கட்டி கிடைக்கி 248 ரூபா கிடைக்கி. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். ஓகே, மறுபடியும் சொல்கிறேன். இந்த மாதிரி கேள்வி கேட்டால் என்ன பண்ணுறீங்க, எண்ணையும் ஆறையும் பெருக்குங்க. எண்ணையும் ஆறையும் பெருக்கி டோட்டலாக கூட்டினா ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட்டுங்கிறது தனி வெட்டி அப்படின்னா 100க்கு எவ்வளவு. ஓகே, த நெக்ஸ்ட் சம் 18. சேம் கான்செப்ட். 4 5 அப்போ இந்த ரெண்டையும் பெருக்கலாமா? 4 5 20. இங்கே 4 4 16. இங்கே 4 8 32. கூட்டலாமா? 32 42 62 68. அப்போ 68 பார்ட் நடது, பி நடது, பிரின்சிபல் 68. அப்போ இந்த 68ங்கிறது எவ்வளவு? 816. 816 அப்படின்னா 100க்கு எவ்வளவு? 100க்கு எவ்வளவு? சரியா? இப்போ அடிக்கலாமா? பாருங்கள், 4வது பாடு. 1 நாள் 4, 7 நாளா 28. 1 நாள் 4 2 28, 7 நாளா 28. இங்கே 2 நாள் 8 0 4 16. ஓகே, இப்போ 17 1 17 17 3 34 2 17 34. ஸோ 12 100 எவ்வளவு? 1200. அப்போ அசல் எவ்வளவு? 1200. ஆப்ஷன் ஏ இஸ் ஏ ஆன்சர். ஸோ 19 பாருங்கள். ஒரு தொகையானது 10 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது. ஏதோ ஒரு தொகை இருக்குது, ஒரு 100 ரூபா அப்படின்னா என்னது, அந்த 100 ரூபா 200 ரூபாயாக மாறுது. அப்படி மாறுனுச்சுன்னா எனில் அதனுடைய வட்டி விகிதம் என்ன அப்படி கொஸ்டின்ஸ். அப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னா, நம்முடைய பாக்ஸ் டைப், அந்த பாக்ஸ் டைப் மெத்தடில் போடலாம். 100 என்ன போடுவோம்? n × r. என்ன பொறுத்தவரை இதுதான் n. பட் ஆர் நமக்கு தெரியாது, ஆர் தான் அது கொஸ்டின். அப்போ என்ன 10 போட்டுக்கோங்க. ஆர் தெரியாது, அந்த ஆரை அப்படி ஆறுன்னு வச்சுக்கோங்க. 100 கீழே என்னது அசல் போடுவோமா? இங்கே அசல் நமக்கு தெரியாது. அப்போ இந்த மாதிரி சம்முக்கு அசல் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதனால் அசல் வந்து ஒரு பொருட்டு கிடையாது, அதை எக்ஸ்னு வச்சுக்கோங்க. பட் அதை வந்து நம்ம எடுக்க வேண்டாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல முக்கியமானது, இங்கே வழக்கம் போல் என்ன பண்ணுவோம்னா தனி வெட்டி போடுவோம். இந்த இடத்துல வழக்கம் போல் தனி வெட்டி போடுவோம். பட் இங்கே நாம் என்ன பண்ணுறோம்னா, இங்கே என்ன கொடுத்துலாம் பாருங்கள், 2 மடங்கு. 2 மடங்குனா அதில் 1 கழிச்சிருங்க. அப்போ என்ன வரும்? 1. புரிஞ்சா? இப்போ நீங்கள் அடி விடுங்க. இப்போ இங்கே பாருங்கள், எதுவுமே கேன்சல் ஆகாது. ஏன்னா இந்த அசலுக்கு வந்து வேல்யூ கிடையாது சொல்லியாச்சு. அப்போ இது எதுவுமே யூஸ் இல்லை. அப்போ இது கேன்சல் பண்ணுமா? 0 கேன்சலா? அப்போ ஆறுங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 10%. 6 எத்தனை பர்சன்டேஜ்? 10%. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர். சொல்ல புரிஞ்சா? அப்போ இந்த மாதிரி மடங்கு சம் வந்துச்சுனால் 2 மடங்கு அப்படின்னா அந்த 2ல் 1 கழிச்சா 1. 5 மடங்கு அப்படின்னா இங்கே 4 போடணும். 10 மடங்கு அப்படின்னா 9 போடணும். என்ன மடங்கோ அதில் 1 கழித்து போட்டால் ஆன்சர். ஓகே, அதே மாதிரி இந்த மாதிரி சமக்கு அசல் இம்பார்ட்டன்ட் கிடையாது, அந்த அசலை எக்ஸ்னு வச்சுக்கலாம். பட் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட தொகையின் தனி வட்டியானது அசல் தொகையில் 9ல் 1 பங்காக மாற 2 ஆண்டுகள் ஆகிறது. நல்லா கவனிக்கணும். இந்த கீழே இருக்குல்ல, இது என்ன அப்படின்னா அசல்னு அர்த்தம். கீழே இருக்குது அசல், மேலே இருக்கு என்ன அப்படின்னா தனி வட்டின்னு அர்த்தம். ஏன்னா தனி வட்டியானது அசல் தொகையில் 9ல் 1 பங்காக மாற 2 ஆண்டுகள் ஆகிறது எனில் வட்டி விகிதம் என்ன அப்படின்னு கொஸ்டின்ஸ். ஓகே, இப்போ இதில் உங்களுக்கு மார்க் என்ன அப்படின்னா, இந்த 1/9 எது அசல் எது தனி வட்டி அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ஸ். 9 தான் அசல், 1 என்னது தனி வட்டி. அப்போ நம்ம செய்யலாமா? 100 n × r. n என்ன? 2 ஆண்டுகள் n. r என்ன? 6 தெரியாது, கேள்வி கேட்டிருக்காங்க. 100 கீழே என்னது அசலுக்கு என்னது தனி வட்டி என்ன? 1. தனி வட்டி என்னது? 1. இப்போ அடி கொடுத்தா ஆன்சர் பாருங்கள். 100க்கு நேராக n × r. n 2 ஆண்டுகள், r
தெரியாது, கேள்வி கேட்டிருக்காங்க, ஆறுன்னு போட்டுக்கிறோம். 100 கிலோ அசல், அசல் தான் இருக்கா, 9க்கு அசல், 1 என்னது தனி வெட்டி, 1 போட்டாச்சு. இப்போ அடி கொடுத்த ஆன்சர் இங்கே பாருங்கள், 4 2 5 10 0. அவ்வளோதானே, வேறு ஏதாச்சும் அடிவிட முடியுமா? முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், 50/9, 9 45, மீது 5/9 என்னது பர்சன்டேஜ், 5559%. பி இஸ் ஏ ஆன்சர், பி இஸ் ஏ ஆன்சர். சொல்ல புரிஞ்சா? 100 போடுறீங்க, இது என்ன ஆர் கேள்வி, 100 கிலோ அசல் 9, தனி வெட்டி 1. இந்த 9 1 இதுக்கு தான் மார்க். அது எப்படின்னா, இந்த தனி வட்டியானது அசல் தொகையில் 9ல் 1 பங்கு. 9ல் 1 பங்குனா 9க்கு அசல், 1 பங்கு இது தனி வட்டி. புரிஞ்சா? ஓகே. நெக்ஸ்ட்டு 21 பாருங்கள். ஒரு தொகையானது 25 வருடங்களில் 3 மடங்கு எனில், ஒரு தொகை இருக்குது, அந்த தொகை 25 வருஷத்தில் 3 மடங்காக மாறுகிறது எனில் எத்தனை வருடங்களில் அத்தொகை 2 மடங்காக உயரும்? அப்படி கொஸ்டின். அப்போ கட்டாயம் பாருங்கள், 25 வருஷத்தில் 3 மடங்கு அப்படின்னா 2 மடங்குக்கு எத்தனை ஆண்டுகள் அப்படிங்கிறாங்க. அப்போ கட்டாயம் ஆண்டு குறையும். ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எத்தனை வருடங்களில் அத்தொகை 2 மடங்காக உயரும் அப்படி கேள்வி. ஃபஸ்ட்டு இந்த டேட்டாவிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம் அப்படின்னா, ஆறு கண்டுபிடிச்சிடலாம். என்ன ஆறு? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 100, என்ன 25, ஆர் தெரியுமா? தெரியாது. அசலுக்கு எப்பொழுதும் என்னது மதிப்பு கிடையாது. இந்த மாதிரி மடங்கு சம்மில் தனிவெட்டி பொறுத்தளவில் இங்கே 3 மடங்கா, அப்போ இங்கே என்னது 2ன்னு போடுவோமா? 2 போட்டாச்சா? பாருங்கள், ஃபஸ்ட்டு லைனில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கிறோம். அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சு அடுத்த சம்மில் போட்டோம்னா ஆன்சர் டேலி ஆயிரும். பாருங்கள், இப்போ அடி கொடுத்த ஆன்சர் இந்த இருக்கா, 1 25 25, 4 25 100. சரிங்களா? அப்போ 2 8, இது பெருக்கலாமா? 2 8, 8%. ஓகே. இப்போ பாருங்கள், இப்போ இந்த 8% வட்டி விகிதத்தில் எத்தனை வருடங்களில் அத்தொகை 2 மடங்காக உயரும் அப்படின்னு கேள்வி. அப்போ என்ன பண்ணலாம்? அகைன் 100, எண் தெரியாது, என்ன தான் கேள்வி. பர்சன்டேஜ் 8, அசலுக்கு மதிப்பு கிடையாது, எக்ஸ்னு வச்சுக்கலாம். தனி வெட்டி பொறுத்தவரை 2 மடங்கா, அப்போ என்ன போடுவீங்க? 1 போடுவீங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? அடி கொடுக்கலாமா? பாருங்கள், இப்போ அடி கொடுத்தா அப்படின்னா இந்த இருக்குல்ல 100/8, 100/8, அப்போ என்ன வரும்? 1 8, 1 8, 20, 2 16, புள்ளி 40, 5 40. அப்போ எத்தனை ஆண்டுகள்? 12 ஆண்டுகள். 12 ஆண்டுகள். 12 1/2 ஆண்டுகள். 12 1/2 ஆண்டுகள். அப்போ 25ல் பாதி என்னது? 12. சொல்ல புரிஞ்சா? பாருங்கள், அப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்டால் இந்த மாதிரி ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே. இங்கே கொஸ்டினை படித்து பாருங்கள், ஆன்சர் உங்களுக்கு புரியும். ஒரு தொகையானது 25 வருடங்களில் 3 மடங்கு, 25 வருடங்களில் 3 மடங்கு எனில் எத்தனை வருடங்களில் அத்தொகை 2 மடங்காக உயரும் அப்படின்னு கொஸ்டின். அப்போ இந்த மாதிரி கேள்விக்கு ஃபஸ்ட்டு லைன்லேருந்து 6 கண்டுபிடிங்க, அடுத்த 6லேருந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இந்த மாதிரி 25 வருடங்கள் 3 மடங்கு, அப்போ 2 மடங்கு அப்படின்னா கட்டாயம் என்னது? 25ல் பாதி தான் இருக்கும். 25ல் பாதி என்ன? 12 அப்படியே எடுத்துக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 22 பாருங்கள். ஒரு தொகையின் தனிவட்டி தொகையின் 1/2க்கு சமம். ஒரு தொகையினுடைய தனிவட்டி அத்தொகையின் 2ல் 1க்கு சமம் மற்றும் ஆண்டு வட்டி வீதமானது வருடங்களுக்கு சமம் எனில் வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேள்வி. பாருங்கள், ஒரு தொகையின் தனிவட்டி அத்தொகையின் 2ல் 1 பங்குக்கு சமம், 2ல் 1 பங்குக்கு சமம் மற்றும் ஆண்டு வட்டி வீதமானது வருடங்களுக்கு சமம் எனில் வட்டி வீதம் என்ன அப்படின்னு கொஸ்டின். இதில் பாருங்கள், இந்த 2ங்க என்ன அப்படின்னா அசல், 2ங்கிறது அசல், 1ங்க என்ன அப்படின்னா தனி வட்டி. சரிங்களா? ஒரு தொகையின் தனி வட்டி அதன் அசல் தொகையில்
2இல் 1 மடங்குக்கு சமம் மற்றும் ஆண்டு வட்டி வீதமானது வருடங்களுக்கு சமம் எனில் வட்டி வீதம் என்ன அப்படி கொஸ்டின் பாருங்கள். அப்போ 2ங்கிறது அசல், 1ங்க என்னது தனி வட்டி. அப்போ பாருங்கள் 100 எண்ணும் 6ம் சமம் சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல ஆண்டு வட்டி வீதம் என்னது 6ம் வருடங்களுக்கு எண் 6ம் எண்ணும் சமம் அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ 6ம் எக்ஸ் தான், எண்ணும் எக்ஸ் தான். ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் நம்பர் ஆஃப் இயர்ஸும் சேம் ஃபிகர் அப்படி சொல்லிட்டாங்க. சேம் ஃபிகர்னால் இப்படி தான் இருக்கும். 6ங்கிறது 5, எண்ணுங்கிறது 5, இந்த மாதிரி 5 தான் என்னது சமம் அப்படி சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டுமே தெரியாதா, அப்போ ரெண்டுமே எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். அப்போ 100 கிலோ என்னது அசல் என்ன 2, இந்த பக்கம் என்ன வரும் தனி வெட்டி 1, பட் 1க்கு வேல்யூ உண்டா கிடையாது. அப்போ அப்படியே விட்டுடலாம். 2 இங்கே என்னது 5 10 50, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்ன எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் is equal to 50. அப்போ x equal to √50. இந்த √50 எப்படி பண்ணலாம் அப்படின்னா √25 × 2. இப்போ √25 அப்படின்னா 5, அப்போ 5 × √2 வேல்யூ என்ன அப்படின்னா 1.414. அப்போ 1.414 5ஆல் பெருக்கலாமா, 4 5 20, 2 1 5 5 2 7, 4 5 0, 2 1 5 5 2 7. அப்போ என்னது 7.07. 7.07 அப்படின்னா ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர். 7.07 ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர். ஓகே, அப்போ நல்லா கவனிக்கணும் சம்மை. இந்த சம்மில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு தொகையினுடைய தனிவெட்டி அசல் தொகையில் 2இல் 1க்கு சமம், 2ல் 1 பங்கு. 100 ரூபா அசல் அப்படின்னா 50 ரூபானது தனிவெட்டி, அதானது 2இல் 1 பங்கு. 2ங்கிறது தனிவெட்டி, 2ங்கிறது அசல், 1ங்கிறது தனிவெட்டி. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 6ம் எண்ணும் சமம் எனில் வட்டி வீதம் என்ன, வட்டி வீதம் கேட்குறாங்க. வட்டி வீதம் பார்த்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ், 7.07%. இந்த இருக்கா 100 n × 6, n 6ம் சமம்னு சொல்லிட்டாங்க. அப்போ x × எக்ஸ் ஸ்கொயரு 50 அப்படின்னா x ஈக்குவல் டு √50. இந்த √50 நம்ம வந்து இந்த மாதிரி எழுதிக்கலாம். √25 × 2 போடலாம். √25 வேல்யூ என்ன 5, √2 வேல்யூ என்ன அப்படின்னா 1.414 பெரிய போட்ட ஆன்சர். ஓகே, 23 பாருங்கள். ரூபாய் 3000 அசலுக்கு ஆண்டுக்கு 8% என வழங்கப்படும் தனி வட்டியானது, இந்த 3000 அசலுக்கு 8%ல் ஒரு தனி வட்டி கொடுக்குறாங்க. அந்த தனி வட்டி எப்படி இருக்குது அப்படின்னா 4000 அசலுக்கு ஆண்டுக்கு 12% என 4 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் தனி வட்டிக்கு நிகரான காலம் என்ன அப்படி கொஸ்டின்ஸ் கேள்வி கவனிக்கணும். 3000 அசலுக்கு ஆண்டுக்கு 8% வட்டி விதத்தில் ஒரு தனி வட்டி கொடுக்குறாங்க. அந்த தனி வட்டிக்கும் இந்த தனி வட்டியும் ஈக்குவலாக இருக்குது. அப்படி ஈக்குவலாக இருந்தால் ஃபஸ்ட்டு டேட்டானுடைய காலம் என்ன அப்படிங்கிறது கேள்வி. ஓகே, இப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா செகண்ட் டேட்டா பாருங்கள். அசல் இருக்குது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எண் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், தனி வட்டியை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த தனி வட்டியை கண்டுபிடிச்சிட்டு இந்த தனி வட்டியை மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சுக்கிட்டு அப்போ என்ன பண்ணலாம், எண்ணை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு தனி வட்டி எதுக்கு, 4000க்கு. அப்போ 100 என்ன 4 ஆண்டுகள், R என்ன 12%, அசல் என்ன 4000, தனி வட்டி தெரியாது. அப்போ என்ன வச்சுக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ யாரையும் கொடுக்கலாமா, 2 0க்கு 2 0. ஓகே, வேறு எதுவுமே அடி கொடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், 4 × 12 48. அப்போ 48 4ஆல் பெருக்கிடலாம். என்னங்க 32. அப்போ 48 4 என்னங்க 32 2 3 4 16 16 3 19 16 3 19. அப்போ என்னது 192. இங்கே ஒரு 0 இருக்கா,
அப்போ என்னது 1920. 1920 என்ன பண்ணால் தனி வட்டி. இந்த தனி வட்டியும் மேலே சொன்னாங்கள்ல 3000 அசல் 3000க்கு ஆண்டுக்கு 8% இருக்கலாம். இந்த ரெண்டு தனி வட்டியும் சேம். அப்படி சேம்னா இதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு கேள்வி. அப்போ பாருங்கள், சேம் கான்செப்ட்டு. 100 என்ன தான் கேட்குறாங்க. அப்போ என்ன எக்ஸ்னு வச்சுக்கோங்க. 6 பொறுத்தவரை எத்தனை பர்சன்டேஜ்? 8%. அசல் எவ்வளவு? 3000. தென் தனி வட்டி இப்போ தான் கண்டுபிடிச்சோம். எவ்வளவு? 1920. இது அடி கொடுத்தானே கிடச்சிரும். நமக்கு என்ன கிடச்சிரும்? காலம் கிடச்சிரும். அடி கொடுக்கலாமா? பாருங்கள், 2 0 2 0. ஓகே, இந்த 0க்கு இந்த 0 3 வாய்ப்பாடு 10 12 கட்டாயம் 3 வகுப்படும். 1 3 3 6 3 18 1 12 4 3 12 1 8 8 8 64. அப்போ என்ன ஈக்குவல் டு எத்தனை ஆண்டுகள்? 8 ஆண்டுகள். 8 ஆண்டுகள். பிஎஸ்சி ஆன்சர். பிஎஸ்சி ஆன்சர். ஓகே, இந்த நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஏற்கனவே இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கிறோம். ரூபாய் 8000 ஆனது தனி வட்டியாக ரூபாய் 720 கிடைக்கிறது. தனி வட்டி காலமானது தனி வட்டி வீதத்திற்கும் சமம் எனில், அந்த சமம் இம்பார்ட்டன்ட். தனி வட்டி காலமானது தனி வட்டி வீதத்திற்கு சமம். என்ன சொல்கிறாங்க? n ஈக்குவல் டு ஆர்னு சொல்கிறாங்க. எண்ணும் ஆறும் சமம் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, அப்படி என்றால் வட்டி வீதம் என்ன? வட்டி வீதம் கேட்டாலும் எண் கேட்டாலும் ஒன்று தான். ஓகே, பாருங்கள். அப்போ 100 எண் தெரியுமா? தெரியாது. ஆறும் தெரியாது. அப்போ ரெண்டையும் எக்ஸ்னு வச்சுக்கோங்க. ரெண்டுமே என்ன சொல்லிட்டாங்க? சமம் சொல்லிட்டாங்க. சமம் சொன்னால இதுவும் எக்ஸு அதுவும் எக்ஸு. 100 கிலோ என்னது? அசல். அசல் அளவு 8000. அசல் 8000. தென் தனி வட்டி. தனி வட்டி எவ்வளவு? 720. 720. இப்போ அடி கொடுத்த ஆன்சர் 2 0 2 0 கேன்சல். 0 0 இங்கே 8 1 8 9 8 72. இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இருக்கா? அப்போ என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு √9. வேல்யூ என்ன? 3. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3. என்ன கேட்குறாங்க? வட்டி வீதமா? அப்போ வட்டி வீதம் எத்தனை பர்சன்டேஜ்? 3%. D is the answer. D is the answer. Okay, the last one. ஒரு குறிப்பிட்ட தொகையானது தனி வட்டி விதத்தில் 5/1/2 ஆண்டுகளில் 612 ஆகவும் 3 ஆண்டுகளில் 522 ஆகவும் மாறியது எனில் அசல் என்ன அப்படிங்கிறாங்க. இந்த 5/1/2 நீங்கள் 5 வச்சுக்கோங்க. பாருங்கள், அப்போ ஒரு 5 ஆண்டுகளில் எவ்வளோ அப்படின்னா 612. இது ஆண்டுகள். இது என்ன அப்படின்னா ஏன்னு அர்த்தம். மொத்த தொகை 5 ஆண்டுகளில் 612 ஆகும். 3 ஆண்டுகளில் 522 ஆகவும் மாறுகிறது எனில் அசல் என்ன அப்படின்னு கேள்வி. ஓகே, இது 5 இது 3. அப்போ 5லேருந்து 3 கழிச்சா என்ன? 2. 3 கழிச்சா என்ன? 2. அப்போ இதையும் கழிக்கலாமா? 0 11ல் 2 போனால் 9. அப்போ எவ்வளவு? 90 ரூபா. 2 ஆண்டுகளுக்கு 90 ரூபா. 2 ஆண்டுகள் 90 ரூபாயா? அப்போ என்ன பண்ணலாம்? இந்த 2 வந்து மாதமாக வச்சுக்கலாமா? அப்போ என்ன ஆயிரும்? 30,000. 30 அப்படின்னா 5 மடங்கா? ஏன்னா 6 மாதங்க 1 மடங்கு, 12 மாதங்க 2 மடங்கு. அப்போ 2 4 4.5. அப்போ என்ன பண்ணலாம்? 5 மடங்கு வச்சுக்கலாம். அப்போ 5 மடங்கு அப்படிங்கிறது 90 அப்படின்னா 1 மடங்கு எவ்வளவு? 5 மடங்கு 90 அப்படின்னா 1 மடங்கு எவ்வளவு? அப்போ ஓரஞ்சு 5 40 எண்ணஞ்சா 40. ஓரஞ்சு 5 40 எண்ணஞ்சா 40. அப்போ ஒரு பங்கு எவ்வளவு? 18. ஒரு பங்கு 18 அப்படின்னா 2 பங்கு எவ்வளோன்னா 36. அப்போ 36னா என்ன அப்படின்னா 1 ஆண்டுகள். ஒரு பங்கு 18. ஒரு பங்குங்கிறது 6 மாதம். சரியா? 6 மாதம் அப்படிங்கிறது ஒரு பங்கு. 12 மாதம் அப்படிங்கிறது 2 பங்கு. அப்போ 2 பங்குங்கிறது 1 இயர்.
2 பங்குங்கிறது 1 இயரா. அப்போ 18 × 2 எவ்வளவு? 36. 36ங்கிறது 1 இயர். 1 இயருக்கு எவ்வளவு? 36 ரூபா தனி வட்டி 1 இயருக்கு. நமக்கு எத்தனை ஆண்டுகள்? 3 ஆண்டுகள். அப்போ 36 × 3, 36 × 3, 6 3 18க்கு 8, மீது 1, 3 9 1 10. எவ்வளோ ரூபா? 108 ரூபா. என்னது? தனி வட்டி 3 ஆண்டுக்கு. ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க? அசலே காணுங்க அப்படி கேட்குறாங்களா? அப்போ 522 இருக்குல்ல, அசல் ஈக்குவல் டு ஏ மைனஸ் எஸ்ஐ. ஏ எவ்வளவு? 522. எஸ்ஐ எவ்வளவு? 108. கழிச்சலாமா? கழிங்க. அப்போ 522லேருந்து 108 கழிங்க. ஸோ இப்போ 2 8 போகாது. 12 8 போனால் 4. இங்கே 1 இருக்குது, 1 அப்படி போட்டுக்கோங்க. இங்கே 5ல் 1 போனால் 4. அப்போ எவ்வளவு? 414. 417 அசல். அதில் கவனிச்சுக்கோங்க. ஸோ பிஎஸ்சி ஆன்சர். பிஎஸ்சிய ஆன்சர். ஓகே, இதில் முக்கியமான கவனிக்கணும்னா இந்த டிஃப்ரென்ஸ் இம்பார்ட்டன்ட். மறுபடியும் சொல்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. 5.5 3 கழிச்ச 2.5. இந்த 2.5 ஆண்டுகளுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, அந்த வித்தியாசம் என்ன பண்ணால் வட்டின்னு அர்த்தம். இது மொத்த தொகை. இந்த 2 வித்தியாசம் இருக்குல்ல, அது என்னது? வட்டி. அப்போ 2.5 வருஷத்துக்கு 90 ரூபா அப்படின்னா 6 மாதத்துக்கு எவ்வளோ பார்க்கணும். ஏன் 6 மாதம் அப்படின்னா நம்ம இந்த 2 என்ன பண்ணணும்? அறையாக இருக்கிறனால 6 மாதம் பிரிச்சுருக்குறோம். அப்போ 2.5 அப்படிங்கிறது 5 6 மாதமா? 2.5 அப்படிங்கிறது 5 6 மாதம். உண்மை தானே? ஏன்னா ஒரு ஆண்டுக்கு 2 6 மாதம். அப்போ 2.5 அப்படிங்கிறது 5 6 மாதம். அப்போ எத்தனை பங்கு? 5 பங்கு. அப்போ 90 5ஆல் வகுத்தா 1 பங்கு எவ்வளோ தெரியும்? 1 பங்கு என்ன? 18. அப்போ 18 என்னது? 6 மாதம். 6 மாதத்துக்கு 18 அப்படின்னா 2 6 மாதத்துக்கு 16. 18 × 14 36. சரியா? அப்போ 1 வருஷத்துக்கு 36 அப்படின்னா 3 வருஷத்துக்கு 108. அப்போ 108ங்கன்னா தனி வெட்டி. ஏ எவ்வளவு? 522. அப்போ ஏலேருந்து எஸ்ஐ கழிச்சா என்ன கிடச்சிரும்? அசல் 414 ரூபா கிடச்சிரும். ஓகே, அப்போ நாம் இன்றைய பதிவில் லாக்டவுன் மரத்தான் பேஜில் வீக் 3ல் உள்ள 25 தனி வெட்டி உள்ள சம்பவம் பார்த்துருக்குறோம். தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்கள். மரத்தான் வீக் 4க்கு நிறைய வீடியோஸ் போடுவாங்க. தொடர்ந்து நல்லா படிங்க. ஸோ நீங்கள் அனைவரும் அரசு பணியினை பெற உங்களை வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.